Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம SQL சர்வர்லேருந்து ஐடென்டிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஐடென்டிட்டி அப்படின்றது என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதால் என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு காலமோட ப்ராப்பர்ட்டி. அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, அது மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா, இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், அது வந்து நம்ம கிரியேட் டேபிள்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்டர் டேபிள்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு காலத்துக்கு ஐடென்டிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம்னா, அந்த டேபிளுக்கு நம்ம ஒவ்வொரு ரோவும் இன்சர்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஐடென்டிட்டி வேல்யூவை பேஸ் பண்ணி ஒரு ஒரு ரோவுக்கும் அந்த நம்பர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டேபிள் வச்சுக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் இன்சர்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட்டோட டேபிள் கிரியேட் பண்ணுறது ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற ரெண்டு காலத்தை கிரியேட் பண்ணுறோம். அப்போ நம்ம இதுக்கு டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் ஐடியும் கொடுக்கணும், நேமும் கொடுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் ஐடி முதல் ரோவுக்கு 1, செகண்ட் ரோவுக்கு 2, தேர்ட் ரோவுக்கு 3 ஸ்டூடெண்ட் ஐடி வித் அதோட நேம், அந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு SQL சர்வரில் ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணிட்டோம்னா, ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஐடென்டிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஒவ்வொரு ரோவுக்கும் அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதுதான் அந்த ஐடென்டிட்டி காலம். ஸோ அது ஒரு ப்ராப்பர்ட்டி, காலம் ப்ராப்பர்ட்டி. அது கிரியேட்டேபிள் ஆல்டர் டேபிளோட யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிறோம். ஸோ இதுதான் அதோட சின்டாக்ஸ். ஐடென்டிட்டி சீட் கமா இன்க்ரிமெண்ட். சீடுங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ என்ன வேல்யூவாக இருக்கணும், இன்க்ரிமெண்ட்டுங்கிறது என்ன வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதாவது இப்போ 1,1ன்னு கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ரோவுக்கு 1, அப்புறம் ஒவ்வொரு ரோவுக்கும் 1 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோவுக்கு 1ன்னு கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ரோவுக்கும் 2 2 கிரியேட் ஆகும். 10ன்னு கொடுத்துட்டோம்னா 10 10 கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்ம எதுவும் அந்த ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணலை, அந்த சீட் இன்க்ரிமெண்ட் வேல்யூஸ் மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக அது 1,1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஐடி இன்டிஜர் அண்ட் ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் ஐடி பாஸ் பண்ணுவோம் அண்ட் ஸ்டூடெண்ட் நேமும் பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக எப்படி கிரியேட் பண்ணுறது, ஐடென்டிட்டி காலம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஐடென்டிட்டி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே சீட் 1, இன்க்ரிமெண்ட் வந்து 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவுக்கு 1, அடுத்த ரோவுக்கு முந்தின ரோவோட ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கும். செகண்ட் ரோவுக்கு 2, 3 அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக போகும். டிஃபால்ட்டாக நம்ம இதை மென்ஷன் பண்ணலைனாலே 1,1 தான் எடுத்துக்கிறோம். சப்போஸ் மென்ஷன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 10 10 இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற வேல்யூஸ் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக ஐடென்டிட்டின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிட்டா அது 1,1 அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை கிரியேட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வேல்யூஸ் கொடுக்கும்போது நம்ம அதை மென்ஷன் பண்ணிட்டா வேல்யூ கொடுக்க வேண்டியதில்லை, கொடுக்கவும் முடியாது, எரர் காட்டிடும். ஸோ இப்போ இந்த இதுக்கு கிரியேட் ஆயிடுச்சு, இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அதோட ஐடி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக 2. ஸோ இந்த மாதிரி அதுவாகவே நமக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த வேல்யூஸு லாஸ்ட்டாக இப்போ ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கோம், அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ SQL சர்வரில் இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த லாஸ்ட் வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கிற முடியும். அட் ஐடென்டிட்டி, ஸ்கோப் ஐடென்டிட்டி அண்ட் கரண்ட் ஐடென்டிட்டி. இந்த 3 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதில் அட் ஐடென்டிட்டி அப்படின்றது
கடைசி வேல்யூ தான், மூணுமே கடைசி வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். இது எங்கே எப்படி ரிட்டர்ன் பண்ணுங்கிறத பார்க்கணும். சேம் செஷன் அண்ட் எனி ஸ்கோப். அதாவது இங்கே சேம் செஷன் அண்ட் எனி ஸ்கோப் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஒரு செஷன், இது ஒரு செஷன் விண்டோ. புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது ஒரு செஷன். ஸோ செஷனுங்கிறது கனெக்ஷனை பேஸ் பண்ணி வர்றது. ஸோ இப்போ இதில் நம்ம இந்த செஷனில் ஏற்கனவே வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் அட்டட் ஐடென்டிட்டி கொடுத்தோம்னா லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணது இங்கே வந்து 3. ஸோ அதோட ரிசல்ட்டை இங்கே நமக்கு காட்டும். ஸோ இங்கே இப்படி கொடுத்துட்டா நல், ஏன்னா இங்கே இன்னும் இன்சர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி காட்டும். இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்டோடதுக்கு நம்ம ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஏன்னே பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட இன்சர்ட் ஐடென்டிட்டி வேல்யூ வந்து 4. ஏன்னா இந்த செஷனில் லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணதோட லாஸ்ட்டாக இன்சர்ட் ஆன ஜென்ரேட் ஆன ஐடென்டிட்டி வேல்யூ அது வந்து 4. திரும்ப இங்கே பார்த்தோன்னா இங்கே 3 தான் இருக்கும். ஏன்னா இங்கே லாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆன இந்த செஷனில் ஜென்ரேட் ஆன ஐடென்டிட்டி லாஸ்ட் ஐடென்டிட்டி வேல்யூ வந்து 3. ஸோ அதுதான் இந்த செஷனுக்கும் அடுத்த செஷனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். ஸோ சேம் செஷனில் என்ன வேல்யூ இருக்குது, இந்த செஷனில் லாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆன ஐடென்டிட்டி வேல்யூ அப்படிங்கிறத கெட் பண்ணுறதுக்கு அட்டட் ஐடென்டிட்டிங்கிறது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஸ்கோப் ஐடென்டிட்டி. இது சேம் செஷன் அண்ட் சேம் ஸ்கோப். ஸோ ஒரே செஷன்லேயே 2 ஐடென்டிட்டி வேல்யூ எடுக்க முடியும். அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுவும் ஒரே ஸ்கோப் தான். ஏன்னா இது ஒரு செஷன் ஒரே ஸ்கோப். இப்போ வந்து தனி ஸ்கோப்புங்கிறது எதை சொல்லுவோம்னா, ஸ்டோர் ப்ரொசீஜரும் ட்ரிகரும் வேறு ஸ்கோப்பில் தான் ரன் ஆகும். ஏன்னா அது ஒரு தனி பாஸில் போயிட்டு வரும். இப்போ நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னா ஒரு ப்ரொசீஜர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் இன்சர்ட் அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக கிரியேட் பண்ணுறேன். நேம் பாஸ் பண்ணுறேன். நேம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ஸ்டோர் ப்ரொசீஜரும் வேறு ஸ்கோப்பில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா அந்த கனெக்ஷன் மூலமாக போயிட்டு அதுக்குண்டான டெஃபனிஷன் பார்க்க போகும்போதே அது வேறு ஸ்கோப்புங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ட்ரிகர் வேறு ஸ்கோப்பு தான். ஸ்டோர் ப்ரொசீஜர் ஒவ்வொரு ஸ்டோர் ப்ரொசீஜரும் ஒவ்வொரு ட்ரிகரும் வேறு ஸ்கோப்பில் தான் ரன் ஆகும். இப்போது இந்த இதுக்கு நான் வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன். அதாவது ஏற்கனவே ஏ வரைக்கும் ஏ கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஜஸ்ட்டு பின்னு கொடுக்குறேன். திரும்ப ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பி. அடுத்து அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் மூலமாக சி அப்படிங்கிறது கொடுத்துட்டு இங்கே ஸ்கோப் ஐடென்டிட்டி அப்படின்றதுலையும் ஃபெச் பண்ணுறேன், ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுலையும் ஃபெச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கோப், இது ஸ்கோப் 1. ஸோ இதுவும் ஸ்கோப் 1 தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இது வந்து வேறு ஸ்கோப், ஆனால் சேம் செஷன் தான். ஏன்னா இந்த செஷனில் தானே இது எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இது வேறு செஷனு, இது வேறு செஷன். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இந்த ஸ்கோப் சேம் செஷன் தான், ஆனால் இது ஸ்கோப் 1. ஏன்னா இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இதுவும் ஒரே செஷனில் தான் வருது, ஒரே ஸ்கோப்பில் வருது. இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் ட்ரிகர்ஸ் மட்டும் வேறு ஸ்கோப். ஏன்னா இதுக்கு டெஃபனிஷன் பார்த்தாலே வேறு ஒரு நியூன்ற தான் வரும். இல்லை டிபக்கிங் மெத்தடில் பார்த்தாலும் இது வேறு ஒரு செஷனுக்கு தான் போகும். ஸோ இது வந்து ஒரு தனி ஸ்கோப். இது எவ்ரி ஸ்டோர் ப்ரொசீஜர் ஒவ்வொரு ஸ்டோர் ப்ரொசீஜரும் ஒவ்வொரு ட்ரிகரும் வேறு ஸ்கோப் தான். அதுக்கும் இந்த கரண்ட் செஷனில் இருக்கக்கூடிய ஸ்கோப்புக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த ப்ரொசீஜர் கால் பண்ணுற இடம் வேணால் செஷன் வேணால் ஒரே செஷனாக இருக்கலாம், ஆனால் ஸ்கோப் வேறு. ஸோ
இப்போ இப்படி இன்செர்ட் பண்ணால் லாஸ்ட்டாக இன்செர்ட் பண்ண வேல்யூ இந்த ஸ்கோப்பில் இன்செர்ட் பண்ணதுக்கு 5 அண்ட் இந்த செஷனில் லாஸ்ட்டாக பண்ணது இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் மூலமாக லாஸ்ட்டாக இன்செர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 6ங்கிறது 5ங்கிறது இந்த பி இருக்கும். ஸோ 5ன்றது பி, 6ங்கிறது சி. ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்படி கொடுத்து செக் பண்ணி பார்த்தோன்னா ஸோ இதில் என்ன ஆகுன்னா லாஸ்ட் ஜென்ரேட்டட் வேல்யூ ஸ்கோப் ஐடென்டிட்டியில் சேம் செஷனாக இருக்கணும், சேம் ஸ்கோப்பாக இருக்கணும். இது வந்து சேம் செஷனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் இன்செர்டட் வேல்யூ. ஸோ இப்போ இதுக்கு இப்போ இப்படி கொடுத்துட்டோம்னா இது வேறு ஸ்கோப், இது ரெண்டும் ஒரே ஸ்கோப். ஸோ இதோட 2 வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்கோப் ஐடென்டிட்டிங்கிறது சேம் செஷனில் சேம் ஸ்கோப்பில் லாஸ்ட் ஐடென்டிட்டி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து சேம் செஷனில் எந்த ஸ்கோப்பாக இருந்தாலும் ஐடென்டிட்டி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ இது ரெண்டுமே இதை தான் எடுத்துக்கும். ஏன்னா இது ரெண்டுக்கும் ஸ்கோப்பும் சேம், ஒரே ஸ்கோப்பில் தான் இது ரெண்டும் ரன் ஆகுது, ஒரே செஷனில் தான் இது ரெண்டும் ரன் ஆகுது. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இது மட்டும் வேறு ஸ்கோப். ஸோ இப்போ ரெண்டு வேறு வேறு வேல்யூஸ் காட்டும். ஸோ சிம்பிளாக பார்க்கணுன்னா ஸ்டோர் ப்ரொசீஜரும் ட்ரிகர்ஸும் ஒவ்வொரு ஸ்டோர் ப்ரொசீஜரும் ஒவ்வொரு ட்ரிகரும் வேறு வேறு ஸ்கோப்பில் தான் ரன் ஆகும். கால் பண்ணக்கூடிய செஷன் ஒரே செஷனாக இருக்கலாம், ஆனால் ஸ்கோப் வந்து வேறு ஸ்கோப்பாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் அந்த செகண்ட் ஒன். சேம் செஷனாக இருக்கணும் அண்ட் சேம் ஸ்கோப்பில் இருக்கிறது தான் ஸ்கோப் ஐடென்டிட்டி. லாஸ்ட் தேர்ட் வந்து ஐடென்டிட்டி கரண்ட் அப்படிங்கிறது எனி செஷனாக இருக்கலாம் அண்ட் எனி ஸ்கோப். ஆனால் இதுக்கு என்னென்னா நம்ம டேபிள் நேம் பாஸ் பண்ணிடுவோம். ஸோ ஐடென்ட் கரண்ட் அப்படிங்கிறதுல ஸ்டூடெண்ட் அந்த டேபிள் நேமை பாஸ் பண்ணிடணும். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா லாஸ்ட்டாக இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் அது எந்த செஷன்லேயே இருந்தாலும் சரி எந்த ஸ்கோப்பில் இருந்தாலும் என்ன வேல்யூ லாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆச்சு, ஐடென்டிட்டி வேல்யூ என்ன ஜென்ரேட் ஆச்சுங்கிறத காட்டணும். ஸோ இப்போதைக்கு லாஸ்ட் அந்த டேபிளில் ஜென்ரேட் ஆனது 10. எப்படி ஒன்று கொடுக்குறேன், இங்கே இன்செர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது 11. ஸோ இதை போய் வேறு செஷனில் இந்த செஷனில் அதாவது இந்த செஷனில் போய் அதே வேல்யூ ஃபெச் பண்ணாலும் 11 தான் காட்டும். இப்போ வேறு மாதிரி ஒன்று கொடுக்குறோம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தோம்னா வேறு ஐடென்டிட்டி ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த ஐடென்டி கரண்ட் ஃபங்க்ஷனை பார்த்தாலும் சேம் தான் வரும். ஸோ ஐடென்டி கரண்ட்டுங்கிறது எந்த செஷனாக இருந்தாலும் சரி எந்த ஸ்கோப்பாக இருந்தாலும் லாஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ண ஐடென்டி வேல்யூவை காட்டும். ஸோ இதுதான் இந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் இதே மாதிரி வேறு வேறு டாபிக்ஸ் பற்றி அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.